ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம்னா கோபம். கோபம் அது நம்ம கூடவே பிறந்த விஷயம். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கோபம். இந்த கோபம் எதனால் வருது? நமக்கு நினச்சது நடக்கலைன்னா கோபம் வருது. நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா கோவம் வருது. நமக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கலன்னா கோவம் வருது. அதாவது நமக்கு நம்ம தேவை கிடைக்காத பொழுது நமக்கு கோவம் வருது. சரிங்களா? இந்த கோபத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல உறவுகளையாக இருக்கிறோம், கெட்ட பேர் வாங்குகிறோம், இன்னொன்று என்ன, மற்றவங்களுடைய சாபம் வாங்குகிறோம். இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். இந்த கோபம் வர்றப்ப அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. நார்மலாக எல்லோரும் ஒரு சிலர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கோபம்ன்றது ஒரு இயல்பான ஒரு தன்மை தான். அழுகை, கண்ணீர், சந்தோஷம், இது மாதிரி தான் கோபமும் ஒரு ஒரு விஷயம். இயல்பான தன்மை. கோபம் வருதா, உங்களுக்கு கோபம் வருதா, சத்தம் போட்டு திட்டிருங்க, திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மற்றவங்கள பாதிக்காத அளவுக்கு திட்டு அந்த இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லையா, இப்போ ஜென்ஸாக இருந்தால் என்ன பண்ணுங்க, கோவம் வருதா, பைக் இருக்கும், பைக் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு வெளியில் போகணும். ஒரு கடப்பக்கம் போய் உட்காந்துட்டு ஒரு காஃபி டீயோ குடிங்க. அங்கே நடக்கிற விஷயங்களை பாருங்கள், வேடிக்கை பாருங்கள், மனசு கொஞ்சம் லேஸாகும். வெளியில் போய் எங்கேயாச்சும் உள்ள பைக் எடுத்துகிட்டே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கூட ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க. அந்த கோவம் என்ன ஆகும், உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். சரிங்களா? அதே மாதிரி கோபம் வர்றப்ப நிதானித்து பேச கற்றுக்கோங்க. கற்றுக்கிறது கஷ்டம்தான். இப்போ என் வயசு வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் நிதானத்தில் பேசுகிறது இல்லை தான், கோபமாக தான் பேசுவேன். பட் அந்த கோபமாக பேசிட்டாலும் அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கோவம்லாம் இவ்வளோ நேரம் தான், வித்தின் செகண்ட். அது ஆரோக்கியமான கோபம், அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோபம் என்ன ஆகுனா, ஒரு சின்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போட்டுட்டு மாத கணக்காலம் பேசாமல் இருக்குது. எவ்வளோ ஃபேமிலி நான் பார்த்துருக்கேன், நிறைய ஃபேமிலி நான் பார்த்துருக்கேன். எதனால் அப்படிலாம் இருக்காங்கன்னு எனக்கு யோசிச்சு பார்ப்பேன். அது எப்படி இருக்க முடியுது? ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டிருப்பாங்க. கோவப்பட்டு என்ன ஆகுனா, ஒரு ஒரு சிலர்லாம் 6 மந்த் கூட பேசாமல் இருக்கல என்கிட்ட பெருமையாலாம் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி இருக்கணும்? அப்போ 6 மாத வாழ்க்கையை நீங்கள் வீணடிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். கோபம் வருதா, வெளிக்காட்டுங்க, சண்டை போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கோபம் வர்றப்ப அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில டிப்ஸு சொல்கிறேங்க. வீட்டில் ஒரு மீன் தொட்டி வாங்கி வைங்க. மீன் தொட்டினா பெரிய ஃபிஷ் டேங்க் வாங்கி அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லையா? வீட்டில் சும்மா ஒரு சிமெண்ட் தொட்டி கூட சின்னதாக கூட வச்சுருப்பீங்க. அந்த சிமெண்ட் தொட்டியில் கூட ஒரு 10 மீன் குஞ்சு வாங்கி உள்ளே போடுங்க. போட்டுட்டு சும்மா இருக்கிற நேரத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மீனை எப்படி அதோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்களேன். நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மீன் எப்படி போகுது வருது, மூமெண்ட் எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஒருநிலைப்படுத்துவீங்க மனசை. ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வச்சுட்டு, நீங்கள் ஃபிஷ் டேங்க்னால் காசு கொடுத்து கூட வாங்க முடியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் சும்மா சாதாரண வீட்டில் ஒரு சின்ன தொட்டி கூட வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு நம்ம பூஸ்ட்டு இது மாதிரி இதில் முன்னெல்லாம் கண்ணாடியில் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அந்த மாதிரி கூட வாங்கி வச்சு அதுங்களில் கூட மீன்களை போட்டு வளங்க. அதுக்கு அந்த மீன் குஞ்சுகள் அப்படியே மூமெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். மனசு கண்டிப்பாக லேஸ் ஆகும், டென்ஷன் நல்லா குறையும், நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கார்டனிங் பண்ணலாம். கார்டனிங்னால் தோட்டம்னா நம்மளாம் பெரிய தோட்டம் போட்டெல்லாம் நம்ம பார்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு சின்ன மணி பிளான்ட் செடியை கூட வாங்கி வைங்க. டெய்லி அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. டெய்லி அந்த செடி எப்படி வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச செடி ஏதோ ஒன்று வாங்கி வைங்க. டெய்லி அதோட க்ரோத் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வாட்ச் பண்ணுங்கள். அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அது கூட பேசுங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஃபிஷ் டேங்க் வாங்கி வச்சு நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி செடிங்க வளர்த்து வச்சு அதை பண்ணலாம். சரியா? அப்படி எதுவுமே முடியலையா, அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்குது, அந்த இடத்துல இருக்காதீங்க. அப்படியே பை வாக்கில் கூட போயிட்டு பக்கத்தில் ஏதோ கோயில் இருக்கா, போய் நல்லா உட்காந்து அமைதியாக உட்காந்து அம்மனை பாருங்கள், சாமியை கும்பிடுங்க. மனசு லேசாகும். நமக்கு இருக்கிற கோபம் அடுத்தவங்களை பாதிக்காது, நம்மளோடையே முடிஞ்சு போயிடும்.
இந்த மாதிரி செய்யலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கோவம் இருக்கிறப்ப தான் போய் சமைக்கவே செய்வாங்க. அது மாதிரிலாம் செய்யாதீங்க. கோவம் இருக்கப்போ தயவு செஞ்சு சமைக்காதீங்க. நம்மளுடைய எண்ண அலைகள், நம்ம உடம்புல இருக்க ஜீவகாந்த சக்தி, அது எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா சமையலில் போகும். சரியா? அது சாப்பிட்றப்ப நிறைய உடல் உபாதைகளை வரும். ஸோ கோவமாக இருக்கப்பெல்லாம் சமைக்காதீங்க. கோவத்தை குறைக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெளியில் எங்கேயாவது நடந்து போய் வாக் போங்க. உட்காந்துட்டு இளையராஜா சாங் கேளுங்க. மனசு லேசாகும். அது சோக பாட்டு கேட்காதீங்க. நம்ம டென்ஷனாக இருக்கப்போ சோக பாட்டெலாம் கேட்பாங்க நிறைய பேர். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கஷ்டமாக இருக்கா, மைண்டு ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோன்னா நல்ல ஒரு குத்து சாங்குன்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளை உட்காந்துருக்கப்பே நம்மளுக்கு ஒரு வைப் கிடைக்கும். டான்ஸ் ஆகணுன்ற ஒரு வைப் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா மைண்டு கரெக்டாக சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வரும். இந்த கோவன்றதே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கோவம் வர்றப்ப நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு மூவ் ஆனாவது பண்ணுங்கள். அந்த இடத்துல நிற்காதீங்க. அதை விட்டுட்டு டென்ஷன் ஆகி நம்மளும் டென்ஷன் ஆகி அடுத்தவங்களையும் டென்ஷன் ஆக்கி உலகத்தையே டென்ஷன் ஆக்கி எந்த பிரயோஜனம் இல்லாமல் வேலையை போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பெட் லவர்ஸ் இருக்கீங்க. பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க. இப்போ எல்லோரும் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ஸ் வளர்க்குறாங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்துட்டு பணம் கொடுத்து வாங்குறீங்க செய்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரீட் டாக் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரீட் டாக்களுக்கு ஒரு அடாப்டேஷன் கொடுங்க. அதில் எடுத்து வளங்க. நாய்ங்களோ பூனைங்களோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் எடுத்து வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட நீங்கள் பேசி அது கூட பழகி அது கூட டைம் ஸ்பெண்ட்றப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். கோபம் கண்டிப்பாக குறையும். உங்கள் மைண்டவே ரிலாக்ஸ் பண்ணி விடும். நீங்கள் வெளியில் எங்கே போயிட்டு வந்தோன்னா அது உங்கள்கிட்ட கொஞ்சிறது, உங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், கோபம் குறையுங்க, ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருப்பீங்க. இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் டேங்க் வாங்கி வைங்க, இல்லைன்னா கார்டனிங் பண்ணுங்கள், இல்லையா பெட்ஸ் வாங்கி வளங்க. உங்களுக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ணுதோ, நிறைய பேர் வந்து டெய்லரிங் செய்வீங்க, நிறைய பேர் வந்து ஹேண்ட் ஒர்க் நிறைய பண்ணுவீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கோவம் டென்ஷன்லாம் குறைய ஆரம்பிக்கும். கோபத்தினால நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்களையும் பிரச்சனைகள் தூக்கி போயிடும். அதனால் கோபம் வர்றப்ப கொஞ்சம் அமைதியாக இருந்தால் அந்த இடத்த விட்டு மூவ் ஆனாங்க. ஒரு செடியை வாங்கி வளங்க, ஒரு மீன் தொட்டியை வாங்கி வளங்க, ஒரு நாய்க்குட்டியோ ஒரு பூனைக்குட்டியோ இந்த மாதிரி பெட்ஸுங்களை வாங்கி வளங்க. மனசும் லேசாகும், கோபம் குறையும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு டாபிக் பற்றி அடுத்து பேசுகிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.